டேய் என்னடா உன் மண்டை இப்படி இருக்குது? ஆமாண்டா, இந்த பொண்ணு எனக்கு மண்டையை சீவி விட்டுட்டாடா. உன் மண்டையும் ஒரு தினுசா தாண்டா இருக்குது. சரி வாடா மாப்பிள பாப்போம் எப்படி தான் இந்த கிஃப்ட்லின் பொண்ணு பண்ணுறான்னு. குட்டீஸ், வெல்கம் டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கும் இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு க்யூட்டான லைன் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு 2 ஆரஞ்சு கலர் அண்ட் எல்லோவில் கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு க்ளூ, ஒரு பிளாக் மார்க்கர், ஒரு ஸ்கேல், ஒரு பென்சில், ஒரு சிசர், அப்புறம் இந்த மாதிரி 2 கூகுளி ஐஸ் எடுத்துக்கோங்க. இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி 7 சென்டிமீட்டர் லென்த் 25 சென்டிமீட்டர் பிரெத்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேப்பரை நீங்கள் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ண இந்த பேப்பரை மறுபடியும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதையே நம்ம இந்த சைட் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த சைட் இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி, ஸோ இதை அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு நம்ம அதை மட்டும் கட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இப்போ இந்த லைனோட டெய்லாக இருக்க போது. ஸோ இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இது வந்து லெக்ஸு. ஸோ இதை கொஞ்சம் கர்வாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் பீஸ்க்கு முன்னாடி இருக்கிற இந்த சைடு நம்ம க்ளூ போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கம் போட்டுட்டோம். இதை இந்த மாதிரி இதோட லெக்ஸ் கிட்ட இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்குவோம். ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ எல்லோ கலர் பேப்பரை நீங்கள் இந்த மாதிரி 6 சென்டிமீட்டர் டயாமீட்டரில் சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கூகுளி ஐஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். இது கிடைக்கலன்னா நீங்கள் ட்ரா கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ ட்ரா பண்ணலாம். பிளாக் கலர் மார்க்கர் எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்கெட்ச் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போது 2 சென்டிமீட்டரில் ஒரு 2 சர்க்கிள்ஸும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த லைனோட இயர். இப்போது இதோட ஃபேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது இதுக்கு நம்ம ஆரஞ்சு கலரில் இதுக்கு நம்ம ஹேர் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேப்பரை 10 சென்டிமீட்டரில் நீங்கள் ஒரு சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போது ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க லைட்டாக. இப்போது இதில் நம்ம இதோட ஃபேஸை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சென்டராக பார்த்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைனோட ஃபேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த லைன் வந்து சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மேலே உள்ள பீசஸை லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மேலே எக்ஸ்ட்ரா இருந்ததை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட லைனோட ஃபேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஃபேஸை நம்ம அதோட பாடியோடு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போது நம்ம இந்த லைனோட ஃபேஸை பேஸ்ட் பண்ணிட்டோம். நம்மளோட லைன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே குட்டீஸ், இப்போ இந்த லைன் பற்றி நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் பார்க்கலாம். லைன் வந்து 114 டெசிபல் அளவுக்கு கத்தும். இது எப்படிப்பட்ட சவுண்ட்னா ஒரு பெரிய ராக் கான்சர்ட்டை விட அதிகமான சவுண்டு. உலகத்திலேயே ரொம்ப பிரேவான அனிமல்னா அது இந்த லைன் தான். ஸோ அதனால தான் நம்ம த கிங் ஆஃப் த ஜங்கிள்னு சொல்கிறோம். நம்ம ஏசப்பா கூட யூதராஜ சிங்கம். நம்மளும் ஏசப்பா மாதிரியே யூதராஜ சிங்க குட்டிகளாக இருக்கணும். ஸோ பைபிளில் டேனியல் அந்த லைன்ஸ் டென் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த இன்சிடெண்ட்டில் டேனியலை சிங்கக்கெபிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. ஆனால் அந்த சிங்கக்கெபியில் இருந்த எந்த லைன்ஸும் டேனியலை அட்டாக் பண்ணவே இல்லை. ஏன்னா ஏசப்பா அந்த சிங்கத்தோட வாயெல்லாம் கெட்டி போட்டாங்க. நீங்களும் டேனியல் மாதிரியே டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். என்ன குட்டீஸ், இந்த சிங்கத்தை போல் வாழ ரெடியா? ஓகே குட்டீஸ், நம்மளோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ப்ரோக்ராம் பார்த்து நிறைய குட்டீஸ் அவங்களோட கிராஃப்ட்ஸை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே குட்டீஸ், பார்த்தீங்களா இவங்களாம் எவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ நீங்களும் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரோக்ராம் எதுனாலும் சரி, நீங்களும் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸை பார்த்து உங்களோட கிராஃப்ட்ஸை கீழே தெரிகிற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களோட ஃபோட்டோஸையும் நீங்கள் பண்ண கிராஃப்ட்ஸையும் ஜீசஸ் கால்ஸ் கிட்ஸ் சேனலில் போடுவோம். ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பண்ண இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான கிராஃப்ட்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.